இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அதுக்கு அடுத்த நாள் எல்லாமே அமைதியாக நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. சரி, ஓகே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நல்லா போய்கிட்டு இருக்கு, ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அடுத்த நாள் இந்த டிஎம்கே மவுத் பீஸுங்க ஆரம்பித்தாங்க பாருங்க. இப்போ சோஷியல் மீடியா திறந்தா கியோன்னு அங்கங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு, அதில் மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம். அதுக்கு வந்து ஒன்று அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வந்திருக்கணும். அது ரெண்டும் வரலாம். அதுக்கு முன்னாடியே இவனுங்களே அதாவது புரிஞ்சு போச்சு நாம் ஜெயிக்க போகிறது இல்லை, அதுக்காக இப்படியா கத்திக்கிட்டு கிடப்பீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் சேரில் நல்லா இப்படி உக்காந்துக்கிட்டு அப்படி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ அவங்க உட்கார முடியல, அப்படியே அப்படியே துடிக்கிறாங்க. அடியில் என்னமோ வச்ச மாதிரி அப்படி இப்படின்றாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சோத்தில் கை வைக்கலாமா நீங்கள்லாம்? அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நீங்கள் சோத்தில் கை வைக்கலாமா? ஏன் சோத்தில் கை வச்சா என்ன பிரச்சனை? நீங்கள் கொடுக்குற சோத்தை தான் இவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள் சோறே சாப்பிட்டது இல்லையா? நீங்கள் கொடுத்த அறிவு தான் இவங்களுக்கெல்லாம் இருக்கா? இதுக்கு முன்னாடி அறிவே இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து கம்ப்யூட்டரை கொண்டு வந்தது கருணாநிதி. அவர் கொடுத்த அறிவுனால தான் இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன ஆயிருப்பாங்க? இந்த தமிழ்நாடுடைய கலாச்சாரம்னா என்ன இப்போ கருணாநிதி வந்ததுக்கப்புறம் தான் வந்ததா? தமிழர்களுடைய கல்வி அப்படின்றது வந்து வெறும் ஏட்டு கல்வியெல்லாம் கிடையாது. அது கலை, கலாச்சாரம், ஒழுக்கம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பண்பாடு. அது வந்து எப்போ இருக்குது? தமிழர்கள் அப்படின்னாலே அறிவார்ந்த மக்கள் தான். அவங்களுக்கு வந்து கருணாநிதி தான் வந்து புதுசாக அறிவுலாம் கொடுக்கல. அவர் தான் கொண்டு வந்து இந்த பிளேட்டில் வச்சு இந்தாங்கப்பா நான் உங்களுக்கெல்லாம் அறிவு கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கல. தனி மனித ஒழுக்கம் அதெல்லாம் வந்து திருக்குறள் காலத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்தாச்சு. திருக்குறள் கற்றுக் கொடுத்தாச்சு. வீரம், தியாகம் அது வந்து புறநானூறு கற்றுக் கொடுத்தாச்சு. நீதி கேட்கும் துணிவு அது சிலப்பதிகாரம் கற்றுக் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இந்த கருணாநிதி காலத்தில் தான் புதுசாக தமிழர்களுக்கு அறிவு வந்தது அப்படின்றதெல்லாம் அந்த கதையெல்லாம் இங்கே இப்போ விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஜென்சி பசங்கக்கிட்டலாம் என்ன தான் கதை விட்டாலும் நம்பிடுவாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கெல்லாம் தமிழர்கள். அதனால் அவங்களெல்லாம் இந்த ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நடக்காது. இந்த முறை தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணணும் அப்படின்றத மக்கள் தானே தீர்மானிக்கணும். அதுக்கு தானே எலெக்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ எப்படி ஓட்டு போடலாம், அது எப்படி நீ இவருக்கு வந்து ஓட்டு போடலாம், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ எல்லாம் என்னத்தான் சாப்பிட்ற, என்ன கேள்வி இதெல்லாம்? மக்கள் யாரை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணுறதுக்கு தானே இந்த எலெக்ஷன், அதுதானே ஜனநாயகம், அதுக்கு தானே எலெக்ஷன் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அவன் எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டவனை வந்து நீ எப்படி ஓட்டு போடலாம், நீ யாருக்கு ஓட்டு போடணும், இதை தானே பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு இவர் யார்? இங்கே வந்து எலெக்ஷன் நடக்குது, ஊர் பஞ்சாயத்து நடக்குது, யார் என்ன பண்ணணும் யார் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் வந்து சொல்கிறார். இவர் பஞ்சாயத்து பண்ணுறாரு சேனலில் உட்காந்துக்கிட்டு, எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணேன். அதாவது திமுக என்ன கணக்கு பண்ணியிருந்தது அப்படின்னா, இந்த கூட்டமாக வராங்களே விஜயை பார்க்குறதுக்கு, இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் வருவாங்க. எலெக்ஷன் அன்றைக்கி நல்லா 10-12 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் எழுந்து எங்கேயாவது ஊரை சுற்ற போய்கிட்டு, அப்படி இல்லைன்னா வெளியூர் எங்கேயாவது போய்கிட்டு, அப்படி இல்லைன்னா பசங்களோட ஏதாவது டூர் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் காலையில் எழுந்து குளிச்சு ஒரு 10 மணிக்கா பூத்துக்கு போய் பார்த்தா அங்கே இந்த விஜய் படத்துக்கு இந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு நிற்கும் கூட்டம் அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. என்னடா நம்ம இதுக்கு முன்னாடியும் பூத்துக்கு வந்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கிறோம், ஆனால் அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லையே, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மொத்தமாக வந்துட்டாங்களா, இவங்க வந்து வெறும் கூட்டம் கிடையாதா, இது வந்து ஆட்சியை மாத்திர கூட்டமா அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த கூட்டம் அப்படியே வர 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 பசங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு காட்டின அந்த ஆர்வத்தெல்லாம் பார்த்ததும் இவங்கெல்லாம் மிரண்டுட்டாங்க. இல்லை, நாம் போட்ட கணக்கு தப்பு, இவங்க வந்து சாதா கூட்டம் கிடையாது, இது வந்து சும்மா விஜயை பார்க்க வர்ற கூட்டம் கிடையாது, இது விஜயை கொண்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வைக்கிற கூட்டம், இது அந்த சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கிற கூட்டம் அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஒரு சாயந்தரம் வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. ஒரு 70-75% வந்தால் கூட பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அது போயிடுச்சு. 85% வரைக்கும் போயிடுச்சா. அதுக்கப்புறம் மறுநாள் உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்துருக்காங்க போல இருக்கு, யார் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு. இந்த 2 திராவிட கட்சிகளும் அந்த மறுநாள் ஃபுல்லாக உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் புரியுது, இது நம்ம கையை விட்டு போயிடுச்சே, நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, இங்கே வரப்போகிறது புதிய ஒரு ஆளாக இருக்கிறாரு, அவ்வளோதான் அப்படின்றது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. அதனால தான் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த ஒப்பாரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து இவங்களே ஒரு முடிவு வேறு, திமுக வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், ஆனால் அதிமுக தான் எதிர்கட்சியாக இனிமேல் இருக்காது, எதிர்கட்சியில் வந்து விஜய் வந்துடுவார், அதிமுக அவ்வளோதான். அதாவது அதிமுக இருக்காதான்,
அதை வந்து இவங்க முடிவு பண்ணிப்பாங்களாம். திமுகவே அதிமுக இருக்குமா இல்லையா, விஜய் எந்த கட்சியாக எதிர்கட்சியாக இருப்பாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் இவங்க முடிவு பண்ணுவாங்களாம். ஆனால் இவங்களுடைய சீட்டு எவ்வளவோ அது கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருமா. சரியாக கணக்கு போடுறாங்களே, செம்ம கணக்கு இது. இந்த மாதிரி எப்போதும் போட்டிருந்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருப்பீங்க. அது அப்பப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் உங்களை விட்டு போயிடுறாங்க, உங்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தப்பு கணக்கு போடுறதுனால தான் இந்த முறையும் அதுதான். 5 வருஷம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 5 வருஷத்தில் ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. இந்த மாதிரி கடனை வாங்கி மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை வந்து பெரிய கடன் சுமையில் கொண்டு போய் விட்டுட்டு, ஊழல் அப்படின்னாலே மக்களுக்கு தெரியும். ஊழல் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முதல்ல எந்த கட்சி ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா இவங்க தான் வருவாங்க. யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த கம்ப்யூட்டர்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்து மக்கள் சோத்தில் கை வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான் ஃபஸ்ட்டு ஊழலை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் நடந்தது நடந்து போச்சு. அடுத்த அதாவது 2031 எந்த மாதிரி தமிழ்நாட்டை அணுகணும், எந்த மாதிரி மக்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உண்மையிலே நம்ம கையில் ஒரு ஆட்சியை கொடுத்தா, நம்ம கையில் ஒரு 5 வருஷத்தை கொடுத்தா அது எதுக்கு கொடுக்குறாங்க, நம்மளை வந்து சேவை செய்கிறதுக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டு வர வைக்கிறாங்க, நாம் தின்றதுக்கு கிடையாது, நாம் சொத்து சேர்க்கறதுக்கு கிடையாது அப்படின்றதெல்லாம் உணர்ந்து 2031 ஒருவேளை விஜய் ஒழுங்காக ஆட்சி பண்ணலைன்னா நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். 2026 முதல் 2031 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டை வந்து கருணாநிதி ஆட்சி செஞ்சாலும் சரி, இல்லை எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சாலும் சரி, ஜெயலலிதா ஆட்சி செஞ்சாலும் சரி, யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழர்களை நீ எங்கேருந்து தூக்கி போட்டாலும் அவன் 4 காலில் தான் வந்து விழுவான். அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். அவன் வந்து தேடி தேடி வந்து கல்வியை கற்றுக்கிறவன், என்னென்ன பண்ணணும், புதுசாக என்ன வந்திருக்கு அதெல்லாம் அவன் வந்து தேடி தேடி போய் கற்றுப்பான். அவனுடைய அறிவு வளர்ச்சிக்கெல்லாம் வந்து ஒருத்தர் காரணமாக இருக்க முடியாது, ஒரு கருணாநிதி காரணமாக இருக்க முடியாது. அவன்லாம் எங்கே எது புதுசாக வந்திருக்கோ அதையெல்லாம் தேடி தேடி கற்றுக்கிட்டு அவனுடைய வளர்ச்சி அவன் பார்த்துப்பான். இங்கே தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, இல்லை ஒழுங்காக ஆட்சி நடக்கலைனாலும் சரி, அவங்க அந்த மக்களுடைய கல்ச்சர் இருக்குது பாருங்கள், குணம், ஒரு பண்பாடு இருக்குது பாருங்கள், அதில் தான் தமிழ்நாடு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இவர் சொல்கிறாருலே இந்த கம்ப்யூட்டர் அறிவு, இதெல்லாம் வந்து இப்போ யூபிலேயோ இல்லைன்னா பீகார்லேயோ அங்கே கொண்டு போய் கொடுத்தா அவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு தமிழர்களை மாதிரி புத்திசாலி மனிதர்கள் ஆகிடுவாங்களா? அவங்க அளவுக்கு தமிழர்களை மாதிரி அவங்களால வந்து உலகம் ஃபுல்லாக போய் வேலை செய்ய முடியுமா? தமிழர்களை மாதிரி அவங்களால யோசிக்க முடியுமா? அதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சர், நம்ம குணம். அது வந்து நீ என்ன தான் அறிவு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, அவன் தேடி கண்டுபிடிச்சி அதை செய்வான். அதனால் வந்து கருணாநிதி தான் கொடுத்தாரு, அவர் தான் வந்து எல்லாம் செஞ்சார், அவருக்கு முன்னாடி தமிழ்நாடே இல்லை, அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வளர்ச்சியே பெறலை, என்ன இது, என்ன பேச்சு இதெல்லாம்? கல்வி தந்தை காமராஜர் இல்லையா? அவர் தான் இந்த மதிய உணவு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார். இன்றைக்கும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆட்சி அப்படின்னா காமராஜருடைய ஆட்சியை தான் சொல்லுவாங்க. அந்த காமராஜரையே மக்கள் தோக்கடிச்சாங்கல்ல, அப்படி தோக்கடிச்சதுனால தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ சொல்ல வேண்டியது தானே, காமராஜர் ரொம்ப நல்ல ஆட்சி பண்ணார்ப்பா, அவரே ஆட்சி செய்யட்டுமே, நாம் எதுக்கு நல்ல ஆட்சி பண்ணுறவங்கள நாம் ஏன் கெடுக்கணும் அப்படின்னு அப்போ சொல்ல வேண்டியது தானே. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஒரு கட்சிக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. 3000 4000 ஓட்டுக்கு பணம் கொடுத்து, நம்ம பணத்தையே எடுத்து நமக்கே கொடுத்து, அதுவும் நம்ம சீமான் சொன்ன மாதிரி நீயே வந்து பிச்சை வாங்குற, கடன் வாங்குற, அதை வாங்கி எங்களுக்கு இலவசமாக தரேன், எங்களுக்கு பிச்சை போடுறேன்னா எங்களுக்கு எதுக்கு அந்த பணம்? எங்கள் கையிலேருந்து 100 ரூபாய் வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு ₹1 எடுத்து எங்கள் கையில் கொடுத்து, அது என்னமோ உன் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற பணம் மாதிரி, அதுக்கு வந்து ஓட்டை போட்டுருங்க, அந்த பணத்தை வந்து உங்களுக்கு கொடுத்தான் இல்லையா, அதனால் ஓட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேவலமாக இல்லை? யார் அப்பா வீட்டு பணம் எடுத்துகிட்டு யார் கையில் கொடுக்குறது? ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சி வரணும் அப்படின்றதுக்காக இப்படி உட்காந்து துடின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு 4.25 லட்சம் கோடி கடன் இருந்தது. சரி, இவங்க ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. ஓகே, நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக தான் வாங்குறாங்க, நமக்கு ஏதோ உதவி செய்கிறதுக்காக தான் வாங்குறாங்க, புது திட்டம் கொண்டு வர்றதுக்கு தான் வாங்குறாங்க. சரி, வாங்கினல அந்த வாங்கின கடனை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் கோடியாவது திருப்பி கட்டினியா? அதாவது எங்கேயாவது கடன் வாங்கினா அதுலேருந்து வர்ற வருமானத்தை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த கடனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாமா? கடன் இருக்கு பாருங்கள், அது அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 லட்சம் கோடி இல்லை 1 லட்சம் கோடியை திருப்பி கொடுத்துருந்தா கூட ஓகே, இந்த கட்சியை வந்து ஏதோ செய்து சரி வாங்கின கடனை கொஞ்சமாவது இவங்க குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். வாங்கின கடன்லேருந்து கொஞ்சம் திட்டத்துக்கு கொண்டு போயிட்டு மிச்சத்தை எல்லாம் இவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு, அப்புறம் அதில் ஓட்டுக்கு வேறு தனியாக பணத்தை கொடுத்துக்கிட்டு, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் எப்படி போட்டி போடலாம்? இங்கே சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்குன்னா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கு, ஒரு வேளை தோற்று போனாலும் அடுத்த எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கான பணத்தை சேர்க்கறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும்னு இங்கே வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மவுத் பீஸுங்களாம். வெறும் எலெக்ஷன் முடிஞ்ச போவே இந்த மாதிரி புலம்புறானுங்களே. இப்போது வந்து நாளைக்கு வர எக்ஸிட் போல் வரும், அதில் ஒரு வேளை விஜய்க்கு வந்து அதிகமான சீட்டு கிடைக்கிற மாதிரி அந்த எக்ஸிட் போல் வந்ததுன்னா இவங்க நிலைமையெல்லாம் என்ன? இப்போவே இப்படி லபோதிபோன்னு குதிக்கிறாங்களே, நாளைக்கெல்லாம் இன்னும் பண்ணுவாங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது.
எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும். அதனால் இப்படி புலம்பிலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த சேர் ஒன்று இருக்குது பாருங்கள், சிஎம் உட்கார்ற சேர், அதை நல்லா தொடச்சி வைங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து புலம்புற நேரத்தில் அந்த சேரை நல்லா தொடச்சி வைங்க. புதுசாக ஒருத்தர் வந்து உட்காரணும், அதை செய்யுங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கு ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்து என்ன? எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தமிழ்நாடு இந்த முறை கொடுக்கும் அப்படின்றத கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள்.